மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள்ள அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுள்ள மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். அமெரிக்காவின் புளோரிடாவை புரட்டி போட்ட மிரள வைத்த வெடிப்பு சம்பவம். ஈரானின் அதிரடி தாக்குதலில் 5 இராணுவ வீரர்கள் படுகாயம், 2 ட்ரோன்கள் அளிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இஸ்ரேலிய இராணுவ வீரர் ஒருவர் பலியானதோடு 3 பேர் படுகாயமடைந்த சம்பவம் குறித்த பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. முதல்ல இந்த காணொலியை கொஞ்சம் பாருங்களேன். இதுல என்ன நடந்த ஏது நடந்த அப்படின்னு ஒரு விஷயம்தான் இப்போது சர்வதேச ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. இந்த ஒரு சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவின் புளோரிடா என்று சொல்லப்படுகின்ற மாநிலத்தில் ராக்கெட் அதிரடியாக வெடித்ததின் காரணமாகத்தான் இந்த தீப்பிழம்புகளை கக்குகின்ற சூழ்நிலை இப்படி பதிவாகி இருக்கு. ப்ளூ ஆரிஜின் என்று சொல்லப்படுகின்ற நிறுவனத்துக்கு சொந்தமான குறித்த ராக்கெட் தயாரிக்கப்பட்டு முதல் தினத்திலே இதை பரிசோதனை செய்வதற்காக ஏவப்பட்ட சூழ்நிலையில்தான் என்ஜின்ல அதிரடியாக தீ பற்றி கொண்டு பயங்கரமாக வெடித்து இந்த தீயை அது கக்குகின்ற சூழ்நிலை உருவானது. ஒட்டுமொத்த மக்களை மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் இதை ஆழ்த்தி இருந்தது. அனைவருடைய கவனத்தையும் இது ஈர்த்திருந்தது. இது குறித்த நிறுவனம் எவ்வகையான அறிக்கையை வெளியிட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மிகவும் கடுமையான ஒரு தினம், மீண்டும் எழுவோம் கட்டி அமைப்போம் அப்படின்னு ஒரு அறிக்கையை தான் அவங்க வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிறுவனம் நாசாவுடன் பல்வேறு உடன்படிக்கைகளை செஞ்சிருக்கிறாங்க. 188 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பெறுமதியான உடன்படிக்கையை இப்போது நாசா இந்த நிறுவனத்துடன் செய்திருக்கு. நிலாவில் ஒரு தளத்தை உருவாக்குவதற்கு நாசாவுடன் பல உடன்படிக்கைகளை இது செய்திருக்கு. அதனுடைய ஒரு ஏற்பாடாகத்தான், அதனுடைய ஒரு செயற்பாடாகத்தான் இந்த ஒரு ராக்கெட் ஒன்றை கண்டுபிடித்து இதை ஏவுகின்ற சூழ்நிலையில் தான் இந்த ஒரு ஆபத்தான நிலை உருவாகி இருக்கு. இந்த ஒரு நிறுவனம் எலான் மஸ்குடைய நிறுவனத்துக்கு போட்டியாக உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த நிகழ்வு குறித்து எலான் மஸ்க் என்ன ஒரு பதிவை இட்டிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மிக துரிதவசமான சம்பவம், ராக்கெட்டுகள் ரொம்ப கடினமானது அப்படின்னு பதிவை இட்டிருக்கிறாரு. ஒட்டுமொத்த உலகத்தையும் யுத்தம், ரத்தம், ரணம் அப்படின்னு சொல்லி பல்வேறு காலகட்டங்களில் ஒட்டுமொத்த உலகத்தையும் சுடுகாடாக ஆக்கி பார்க்கின்ற அமெரிக்கா இப்போது நிலவையும் விட்டு வைக்காம அங்கும் ஒரு தளத்தை அமைக்க போறாங்களாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். இது குறித்த விடயங்கள், என்ன சேதாரங்கள், என்ன நட்டங்கள், என்ன உயிர் சேதங்கள், என்ன தளவாட சேதங்கள் என்ற பல்வேறு விஷயங்கள் எதிர்வரும் தினங்களில் செய்திகளாக பார்க்க கிடைக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஈரான் அதிரடியாக 2-3 தினங்களுக்கு முன்னால குவைத் நாட்டின் மீது அதிரடியான ஒரு ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலினூடாக இலக்கு வைக்கப்பட்டது எது, என்ன வகையான சேதங்களை இது உண்டு பண்ணிச்சு அப்படின்ற ஒரு செய்தி இப்போது வெளிவந்திருக்கு. ஈரானுடைய அதிரடி தாக்குதலுக்கு இலக்கானது அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான அலி அல் சாலிம் என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்காவினுடைய விமானப்பட தளம் தான் ஈரானுடைய தாக்குதலுக்கு இலக்காக இருக்கு. இந்த தாக்குதலில் என்ன வகையான சேதங்கள் உண்டாகி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவினுடைய 5 இராணுவ வீரர்கள் படுகாயம் அடைந்ததோட அமெரிக்காவினுடைய மிக மிக முக்கியமான 2 MQ-9 என்று சொல்லப்படுகின்ற 2 ட்ரோன்கள் அடித்து நொறுக்கப்பட்ட சம்பவம் பதிவாகி இருக்கு. இதில் ஒரு ட்ரோன் முற்றாக சேதமடைந்ததாக இப்போது அமெரிக்க செய்திகள் சொல்லி இருக்கு. எதற்காக இந்த ஒரு தாக்குதலை ஈரான் அதிரடியாக நிகழ்த்தியது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்க ஜனாதிபதி ஒரு விடயத்தை மிரட்டலாக விட்டிருந்தாரு. பேச்சுவார்த்தையில உரிய விடயங்களை அடைய முடியாவிட்டால் இராணுவ நடவடிக்கை மூலம் அடைவோம் அப்படின்னு ஒரு மிரட்டல விட்ட அதே கணம்தான் அதிரடியாக மிரட்டல் மட்டும்தான் உங்களால் விட முடியும், நாங்க செய்து காட்டுவோம் அப்படின்ற மாதிரி ஈரான் அதிரடியாக ட்ரோன் மற்றும் 110 என்று சொல்லுகின்ற வகையான ஏவுகணைகள் மூலம்தான் இந்த தாக்குதலை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போது ஈரான்ல ஒரு ஆட்சி மாற்றம் உண்டாகியாச்சாம். பழைய தலைவர்கள் எல்லாம் படுகொலை செய்துட்டாங்களாம். இப்போது புதிய ஆட்சியாளர்கள் தான் இருக்கிறாங்களாம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் அப்படின்னு சொல்லி இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இப்போது டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறாரு. ஈரானில் ராணுவம் கிடையாது, இனி யுத்தம் என்றால் வெள்ளக்கொடியோடு சரணடைவதுதான் ஈரானுக்கு இருக்கின்ற ஒரே தெரிவு அப்படின்னு ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருந்தாரு. ராணுவம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு பிற்பாடுதான் இந்த ஒரு தாக்குதலை நடத்தி 5 அமெரிக்க ராணுவ வீரர்கள் காயமடைகிற அளவுக்கும் 2 மிக முக்கியமான ட்ரோன்கள் அளிக்கப்படுகின்ற அளவுக்கும் இந்த ஒரு தாக்குதலை நடத்தி ஈரான் நாங்க வலுவாகத்தான் இருக்கிறோம், ராணுவமும் சரி அரசு தலைவர்களும் சரி திடகாத்திரமாக ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, முடிவெடுத்து அடிச்சு காட்டுவோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த தாக்குதலையும் ஈரான் நடத்தி காட்டியிருக்கு. இப்போது டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 நிபந்தனைகளுக்கு ஈரான் கட்டுப்பட்டால் நிச்சயமாக மத்திய கிழக்கிலிருந்து அமெரிக்காவுடைய இராணுவங்கள் நாடு திரும்புவாங்க அப்படின்னு ஒரு அறிவித்தலை விட்டிருக்கிறாரு. அந்த 2 நிபந்தனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோர்முஸ் ஜலசந்தியில எந்த ஒரு கட்டணமும் இல்லாம அதை சுதந்திரமாக திறந்து விடணும்.
அணுசக்தி திட்டத்தை ஈரான் கைவிடணும், அணு ஆயுத உற்பத்தியை ஈரான் உடனடியாக நிறுத்தணும் அப்படின்ற 2 கோரிக்கைகளும் ஈரான் ஏற்றுக்கொண்டா மத்திய கிழக்கில் இருந்து எமது ராணுவம் நாட்டுக்கு திரும்பிடுவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. இந்த 2 நிபந்தனைகளுமே லேசாக நிறைவேறுகின்ற ஒரு காரியம் கிடையாது. என்னதான் இருந்தாலும் இப்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா ஈரானுடைய எட்டப்பட இருக்கின்ற உடன்படிக்கை சம்பந்தமாக இறுதி முடிவு எடுப்பதற்காக அவசர கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்று கூறிய டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களுக்கு சில விடயங்களை சொல்லி இருந்தாரு. அதுல முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போது அமெரிக்கா மேற்கொண்டிருக்கின்ற கடல்வழி முற்றுகையை, ஈரானுக்கு எதிரான கடல்வழி முற்றுகையை உடனடியாக நீக்குவதாகவும், அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டில் பிடித்து வைத்திருக்கின்ற ஈரானுடைய கப்பல்களை உடனடியாக விடுவிப்பதாகவும், அவைகள் சுதந்திரமாக பயணிக்கலாம் அப்படின்னு ஒரு அறிக்கையை சொன்னது மட்டுமல்லாம, ஈரான் தனது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற ஹோர்முஸ் ஜலசந்தியை திறந்து விடணும், அதுபோக பல கன்னிவெடிகளை எல்லாம் நாங்கள் அகற்றிட்டோம், எனவே எஞ்சிருக்கின்ற கன்னிவெடிகளை ஈரான் அகற்றி அந்த ஹோர்முஸ் ஜலசந்தியை சர்வதேச கடல் போக்குவரத்துக்காக திறந்து விடணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தாரு. இந்த கோரிக்கையை முன் வச்சுட்டு இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தாரு. இந்த ஒரு பேச்சுவார்த்தையில தனக்கு எந்த அவசரமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்கு சென்றிருந்தாரு. அந்த கூட்டத்தில் எவ்வகையான முடிவுகள் எடுத்தாங்க என்பது தெரியல. ஆனா 3 புதிய நிபந்தனைகள் அல்லது பழைய நிபந்தனைகள்ல பல்வேறு மாற்றங்களை உண்டு பண்ணி இப்போது ஈரானுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட சம்பவம் தான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு புதிய நிபந்தனைகள் குறித்து தனக்கு எந்த ஒரு அவசரமும் கிடையாது, பொறுமையாக இருந்து ஈரான் சிந்தித்து இதுக்கான பதில சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இப்போது டொனால்ட் ட்ரம்ப் இறங்கி வந்திருக்கிறாரு. 3 நிபந்தனைகளும் என்னென்ன விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹோர்முஸ் ஜலசந்தியை திறக்கிறது எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம, எந்த ஒரு வரி அறவிடலும் இல்லாமலே திறந்து வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும், அணு ஆயுத உற்பத்தி என்ற விஷயத்தை உடனடியாக கைவிடணும், அதுபோக முடக்கப்பட்ட ஈரானுடைய சொத்துக்களை விடுவிக்கிறது குறித்த பல்வேறு விடயங்கள் அதில் இருப்பதாக சொல்லப்படுது. ஆனால் முன்னைய நிபந்தனைகளை விட இது இறுக்கமானது அப்படின்னும் கடுமையானதும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. முன்னைய நிபந்தனைகளில் உடன்பாடு காணாத ஈரான் இந்த ஒரு விஷயத்துல உடன்பாடு காணுமா அப்படின்னு கேட்டீங்களா, காணுவதற்கான வாய்ப்பு கிடையாது. அதனால் தான் இப்போது டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தையில எனக்கு எந்த ஒரு அவசரமும் கிடையாது, நின்று நிதானமா யோசிச்சு பதில் சொல்லலாம் ஈரான் அப்படின்னு ஒரு கால அவகாசத்தை கொடுத்திருக்கிறாரு. இதுக்கு மற்றொரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா 2015ஆம் ஆண்டு ஈரானுடன் செய்து கொண்ட உடன்படிக்கை ஒப்பந்தத்தை விட மகத்தான ஒரு ஒப்பந்தமாக இது இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்துல அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறியாக இருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒப்பந்தத்தை மிக பயங்கரமாக மிக மோசமாக விமர்சனம் செய்தவர் இவர். ஆனா அதை விட மேன்மையானதாக மகத்தானதாக இந்த ஒப்பந்தம் இல்லை என்றால் பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளாக்கப்படுவார் அப்படிங்கிற ஒரு அச்சத்துல தான் சரியான முடிவெடுக்க முடியாம இன்னைக்கு ஒரு ஒப்பந்தம், நாளைக்கு ஒரு ஒப்பந்தம், நாளை அன்றைக்கு ஒரு உடன்படிக்கை, நாளைக்கு ஒரு நிபந்தனை, இன்று வேறு நிபந்தனை மாத்தி பேசுகின்ற ஒரு சூழ்நிலையில திடகாத்திரமான அறுதியும் இறுதியுமான ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இப்போது பல்வேறு கூட்டங்களையும் அவசர கூட்டங்களையும் வச்சு பல்வேறு திருத்தங்களை முன் வச்சு இப்போது ஈரானுக்கு அதை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஈரான் வைக்கின்ற நிபந்தனைகளை அமெரிக்கா முன்கூட்டி செஞ்சால் மட்டும்தான் ஈரான் அமெரிக்கா முன்வைக்கிற நிபந்தனைகளை செய்வதற்கான ஆயத்தத்தோடு இருக்குது. நாங்க செஞ்சுட்டு பின்பு உங்களுக்கு பின்னால் அலைய வேண்டிய தேவை ஏற்படும் என்பதனால நீங்க முதல்ல எங்களுடைய நிபந்தனைகளை நிறைவேற்றுங்க, எங்களுடைய பணத்தை விடுவீங்க, எங்களோட முடக்கப்பட்ட எமது பணங்களை நீங்க விடுதலை செய்யுங்க, எமது நட்டகிட்ட யுத்தத்தால் ஏற்பட்ட நட்டங்களுக்கான நட்டகிட தந்துட்டு நீங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்க, நிபந்தனைகளை முன்வைங்க, நாங்க நீங்க சொல்லுகிற நிபந்தனைகளை செய்து முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே இந்த ஒரு விஷயத்துல நிச்சயமாக ஈரான் எந்த ஒரு விட்டுக் கொடுப்பையும் செய்வதற்கான வாய்ப்பே கிடையாது. அனைத்தையும் விட ஹோர்முஸ் ஜலசந்தியை எந்த ஒரு அந்நிய சக்திக்காகவும் அதை விட்டுக் கொடுப்பதாக ஈரான் இல்லை என்பதில் உறுதியாக இருக்கின்ற சூழ்நிலை இருப்பதனால இந்த ஒரு விஷயத்துக்கு ஈரான் பச்சைக்கொடி காட்டாது. எனவே அமெரிக்க ஜனாதிபதியினுடைய மிரட்டலையும் எதிர்கொள்வதற்கு ஈரான் முழு தயாரோடு இருக்குது என்ற ஒரு விஷயத்தையும் சர்வதேச ஊடகங்கள்ல இப்போது வாதிக்கப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு மிரட்டலுக்கு ஈரான் அடிபணிதா, தனது இறையாண்மை பாதுகாத்துக் கொள்ள மீண்டும் ஒரு போருக்கு போவதற்கு தயாராக இருக்குமா என்ற பல்வேறு விடயங்களை பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த செய்தி குறித்து பார்க்கலாம். தெற்கு லெபனான்ல எச் குழுவினருடைய ட்ரோன் தாக்குதல்ல ஒரு இஸ்ரேலிய ராணுவ வீரர் பலியானதோட 3 ராணுவ வீரர்கள் படுகாயமடைந்த சம்பவம் பதிவாகி இருக்கு. இப்போது தெற்கு லெபனான் மிக பெரும் போர்க்களமாக மாறி வருகின்ற சூழல்ல லெபனானுக்கு எதிரான இந்த யுத்தம் குறித்து இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லெபனானுக்கு எதிரான இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கைகள் நிறைவுக்கு வராது, இன்னும் காலம் தேவைப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. அதுபோலதான் இப்போது தெற்கு லெபனானிலும் ஒரு ராணுவ நடவடிக்கை ஆரம்பிச்சாங்க. இப்போது முடிக்க முடியாமல் திணறுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகள்ல ஒரு அமைதியான ஒரு சூழல் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.